ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சுபிக்ஷாவை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்று கிரிட்டுன்னு மேலே பறக்க விட்டாங்க. ஸோ சுபிக்ஷா வந்து பயங்கரமாக நம்ம யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒயில்டு கார்டாக வந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை அடிச்சு டைட்டில் வாங்க வச்சுருவாங்க போல தெரியுது. அட்லீஸ்ட் வந்து சுபிக்ஷா வெளியே தெரிய வச்சுருவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்று இரவு நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சுபிக்ஷா வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வேணும்னே வந்து இவங்க நிற்கிறதெல்லாம் பேசுகிறப்ப எல்லா டைம்லேயும் நிற்கிறப்ப வந்து நிற்கிறாங்க கூடவே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாத்ரூமில் பேசிகிட்டு இருந்தோம் நானும் சாண்ட்ராவும், அப்போ கூட வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா அவள் பண்ணாலும் பண்ணுவா. ஏன்னா இன்றைக்கி கூட எஃப்ஜேயும் சாண்ட்ராவும் பேசி ஒரு ஃபைட் இருந்துச்சுல, காலில் போய் விழுந்தான் தெரியுமா சாண்ட்ராவுடைய காலில், நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் விழுந்தவொடனே அந்த சைட்லேருந்து சுபிக்ஷா ஏதோ வந்து பண்ணால் அப்போ எனக்கு காட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, நீ எதுக்கு வரேன்னு சொல்லி நானே கேட்டேன். ஸோ சுபிக்ஷா யாரோ ஒருத்தர் ஏறி விட்றான், அது யாருன்னு தெரில, அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்கிறான். சுபிக்ஷா வந்து இவங்களுடைய பேச்சை வந்து கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வராங்களாம், வந்து இவங்க பேச்சை கேட்குறாங்களாம். யார் அது ஏவி விட்டது அப்படின்ற மாதிரி. ஏவி விட்டது யாரும் கிடச்சி அவன் நான் புழக்கிறேன் அப்படின்றான். ஏவி விட்டது யாரும் கிடையாதா, அவன் அங்கே கக்குசுக்கு போக வந்தாடா, அங்கே நீங்கள் கரைசல் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களே ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த டெலுலு வேர்ல்டுமாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சாண்ட்ரா, திவ்யா மற்றும் பிரஜன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சுபிக்ஷா விக்ரமும் கட் பண்ணால் இன்னொரு சைடில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாண்ட்ரா இருக்கா பாருங்க, அவங்க வந்து பயங்கரமாக டோட்டல் டாஸ்க் ஆடிட்டாங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த டாஸ்க் வந்து பூண்டை கீண்டை தூக்கி போட்டு தோலை தூக்கி போட்டு விளாண்டது அப்படிங்கிறது ரொம்ப டர்ட்டி கேமாக இருந்துச்சுன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்ல உடனே விக்ரம் வந்து ஆமாம் கரெக்டு தான், இந்த வீட்டோட இதே வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அதுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா போன வாரம் வந்து விக்ரம கேள்வி கேட்டு ஏன் அது பண்ணன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி போயிட்டாங்க. இந்த வாரம் வந்து சாண்ட்ராவை அந்த பூண்டு தொல்லையில் வீட்டை வந்து நாசமாக்கின சாண்ட்ராவை கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தம் சுபிக்ஷாவை அடிச்சு வெளியே தெரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் சுபிக்ஷா அவர்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்வதி, அவங்க நம்ம சாண்ட்ரா பிரஜன் எல்லாம் சேர்ந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா புட்டு வைக்கிறாங்க. யாரை பற்றி, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றியும். வியானா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்து கனி கூட பேசிட்டு கனி ஓகே கன்வின்சிங்காக இருந்துன்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டாங்க. இங்கே வந்து வர்றது கிடையாது இப்போது வியானா. உடனே பார்வதிலாம் சொல்லி கரெக்டாக வந்துட்டு போகிறப்ப இன்னும் வரமாட்டாவ அப்படின்னு சொன்னோடனே அதான் மண்டையை கழுவிருப்பாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்ல, அதாவது கனி வந்து மண்டையை கழுவிட்டாங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியானா இப்போ வந்து இங்கே வரதில்லை, இவ்வளோ ஈஸியாக பிரெயின் வாஷ் ஆகிறா அப்படின்ற மாதிரி வியானா பற்றி சொல்ல, விக்ரம் அவன் என்ன பெல் டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் வச்சு ஆடிட்டு இருக்கான், அது ஒல்லியாக இருந்தாலும் பார்க்கலாம், அவன் வேறு இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பாடி ஷேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எவ்வளோ வக்கரமாக இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, ஆமாம் அவன் தொப்பையும் பெல் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், ஒழுங்காக ஆனாலும் பரவாயில்ல, பெல் டான்ஸ் எப்படி இருக்கும், இவன் என்ன ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனையும் ஒரு கலாய். சாக மொத்தம் 2 பேரையும் வந்து போட்டு உரிச்சிட்டாங்க. அடுத்து கனியை பற்றி பேசும்போது இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீம் போய் கனியை போட்டு பழக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி ஒரு விஷயம் வந்து பார்வதி சொல்கிறாங்க, கனி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே வந்து உருட்டிடுவாங்க, அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி கூட அவங்க தோற்று போயிடும் தெரிஞ்சிருச்சு, அப்போ சாண்ட்ரா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பண்ணி சாண்ட்ரா வந்து மொக்க பண்ணிட்டாங்க. அது வந்து இன்றைக்கி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, ஆமாம் அது கரெக்டு தான் ஆப்வியஸாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கனி வந்து ரொம்ப பயங்கரமாக உருட்டுவாங்க அப்படின்றது, எல்லா உருட்டல்களையும் புரூட்டல் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒயில்டு கார்டோட சேர்ந்து பார்வதியும் வந்து சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேசுகிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்வதி வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க, அதையும் தவிர்க்கணும். பார்வதி அது தப்பாக போகுது, ரொம்ப டாக்ஸிக்காக இவங்க விளாட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பிக் பாஸ் வந்து அடுத்த சீசனில் ஒத்த கண்ணையும் மூடி இருக்கீங்க, எனக்கு மட்டும் வந்து நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லி சாண்ட்ரா நேற்று சொன்னாங்க. அதாவது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏதோ சொல்லுவானே, அது பேர் என்ன, சின்ன பையன் பொடியன் இல்லை உப்பு சப்பானின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து சொல்லுவான். அது ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வார்த்தையை வந்து இந்த வட்டம் பிக் பாஸ் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நான் சும்மா விடுவேன்.
அப்படி கேட்காம இந்த உப்புக்குச்சம் வார்த்தையை விட்டாங்க அப்படின்னா, ஒரு கண்ணு மூடி இருக்குல்ல, திறந்துருக்குல பிக் பாஸ், அந்த கண்ணை மூடிட்டு பேசாமல் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்? அவர் என்ன உங்கள் கண்ணை திறந்து உங்களை மட்டும் தான் பார்க்குறாரு? அவர் பார்க்குறது எவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்கள் பிக் பாஸ். இது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கண்ணை திறக்கலைன்னா நான் வந்து அடுத்த சீசன் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி மிரட்டுறது எந்த வித நியாயம்? ஸோ விஜய் சேதுபதி வந்து இந்த சாண்ட்ராவோடைய ஆட்டிடியூடை சும்மா கிழிச்சு எரியணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை பண்ணுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா சாண்ட்ராவோடைய ஆட்டிடியூட் ஓவராக இருக்குது. ப்ளஸ் பிரஜனோட ஆட்டிடியூட் வந்து கூட நின்று ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரையும் ஃப்ரெண்டுன்னு பார்க்காம இறங்கி அடிப்பாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.